Prose 2, The Night the Ghost Got In, written by James Grover Thurber. பேய் வந்த இரவு. So on the night of 17 November 1915 at 1 o'clock, the narrator came out of the bathtub. He heard a noise from the dining room downstairs. Somebody was walking around the dining table. He woke up his brother Herman. Both of them were afraid. On hearing the noise, their mother came. She thought that there was burglar in the house. She wanted to call the police, but the phone was downstairs. She threw a shoe at the window of their neighbor, Bodwell. They shouted at each other and calmed down on knocking about the burglar. Bodwell called the police. The police team arrived in no time. They broke into the front door and ransacked the house, but there was no sign of burglar. The police entered the attic of grandfather. He called the corpse deserted of army. He shot twice. A cop was wounded. The corpse returned with empty hand. Next day, the grandfather told them that he was thirsty and came to fetch water from the dining room the previous night. Thus, the reason for the chores came to light. அதாவது 1915 நவம்பர் மாதம் 17 இரவு ஒரு மணிக்கு இருக்கும். ஸோ கதை சொல்வர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆத்தர் தான் கதை சொல்கிறாரு. ஸோ அவர் ஒரு குளியல் தொட்டிலேருந்து வெளியே வர்றாரு. அப்போ பார்த்தோன்னா அந்த டைமில் கீழ்த்தளம், அதாவது டைனிங் ரூம்லேருந்து ஏதோ சம்திங் ஒரு சவுண்டு ஒன்று கேட்குது. அந்த சாப்பாடு மேசை சுற்றி யாரும் நடக்கிற போல் ஒரு சத்தம் கேட்குது. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய சகோதரன் ஹெர்மன் போயிட்டு எழுப்புறாரு. 2 பேருமே பயந்துடுறாங்க. இந்த சத்தம் பார்த்தோன்னா அம்மாவுக்கும் கேட்டுருக்கு. ஸோ அம்மா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வீட்டில் திருடர்கள் யாரும் இருக்கிறதா அவங்க நினச்சிக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸை அழைக்க விரும்புகிறாங்க. ஆனால் போலீஸை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ டெலிஃபோன் கீழ்த்தளத்தில் இருக்கிற அந்த டைனிங் ரூமில் தான் இருக்குது. ஸோ அவங்களால கீழே போக முடியல, ஏன்னா எல்லாமே பயந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா உடனே பக்கத்து வீட்டில் இருக்கிற போட்வெல் அப்படின்னுடைய அவங்க வீட்டுக்கு ஜன்னலில் அவங்க படுத்துட்டு இருக்கிற ஜன்னலுக்கு பக்கமாக தன்னுடைய காலனியை தூக்கி வீசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவர் போட்வெல் ரொம்ப கோவப்பட்டு 2 பேருக்கு சண்டை நடக்குது. உடனே அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறாரு என்னன்னா ஏதோ திருடன் அந்த வீட்டில் இருக்குதா புரிஞ்சுக்கணும். உடனே போட்வெல் என்ன பண்ணுறான்னா போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிடறாரு. அப்புறம் போலீஸ்காரங்க எல்லாம் ஒன்றா வந்துடுறாங்க. பெட்ரோல் எல்லாமே முன்கதவு ஷோல்டரால் உடைச்சி உள்ளே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் துருவி பார்க்குறாங்க திருடர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களா இல்லைன்னு. ஆனால் அதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா போலீஸ் தாத்தாவோட ரூமுக்கு போகிறாரு. ஸோ அங்கே போய் பார்த்தாங்கன்னா தாத்தா படுத்து தூங்கின்னு இருக்கிறாரு. தாத்தா தூங்கின்னு இருக்கும்போது போலீஸ்காரங்க போயிட்டு பார்க்கும்போது தாத்தா உடனே ஏஞ்சிக்கிறாரு. ஏஞ்சி பார்த்தா போலீஸ்காரங்க எல்லாமே இராணுவத்துலேருந்து ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது உடனே 2 டைம் போலீஸ்காரங்களுடைய துப்பாக்கி பிடுங்கி சுடுறாரு. அதில் ஒரு போலீஸ்காருக்கு ரொம்ப காயமாகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே திரும்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது முந்தைய இரவில் அவருக்கு ரொம்ப தாகம் இருந்ததாகவும் அவர் தாகத்துக்காக தண்ணி தேடி கீழே வந்ததாகவும் அந்த கதை சொல்லியிருக்கு. He is the author. About the author, James Grover Thurber. His period 1894 to 1961. Was an American cartoonist, author, humorist, journalist, playwright, and celebrated wit. He was best known for his cartoons and short stories published mainly in the New Yorker magazine, such as The Catbird Seed, and collected in his numerous books. He was one of the most popular humorists of his time, and he celebrated the comic frustrations of essentials of ordinary people. ஸோ இவர் பார்த்தோன்னா ஜேம்ஸ் குரோவர் தர்பர் என்றவர் 1894 1961 வரைக்கும் இவருடைய பீரியட். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு அமெரிக்க கேலி சித்திரக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. நூல் ஆசிரியர், நகைச்சுவையாளர், பத்திரிகையாளர், நாடக ஆசிரியர் மற்றும் புகழ்பெற்ற வேடிக்கையாளர் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. தம்முடைய கேலி சித்திரங்களுக்காகவும் பார்த்தோன்னா குறிப்பாக த நியூயார்க்கர் பத்திரிகையில் பார்த்தோன்னா வெளியிட்ட தி கேட்பேர்டு சீட் போன்ற சிறுகதைகளும் சிறந்த முறையில் அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அந்த கதைகளை வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ அவருடைய எண்ணற்ற நூல்களின் தொகுப்புக்காகவும் புகழ்பெற்றவர். அவர் தம் காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற நகைச்சுவையாளராக இருந்தார் அப்படின்றதும் சொல்கிறாங்க. அவர் சாதாரண மனிதர்களின் கவலைகள், சொந்த பிரச்சனைகள் ஆகியவற்றை நகைச்சுவையாக வெளியிடுவதில்
புகழ்பெற்றவர் அப்படின்றத தான் வந்து நம்மளுக்கு வந்து அபவுட் தி ஆத்தரில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ லெசனுக்குள்ளே வந்து போகலாம். ஸோ அப்படியே ஜஸ்ட் வந்து ஸ்டோரி மட்டும் சொல்கிறோம், கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க. The ghost that got into our house on the night of November 17, 1915 raised such a hullabaloo of misunderstandings that I am sorry I didn't just let it keep on walking and go to bed. Its advent caused my mother to throw a shoe through a window of the house next door and ended up with my grandfather shooting a patrolman. I am sorry, therefore, as I have said, that I ever paid any attention to the footsteps. They began about a quarter past 1 o'clock in the morning, a rhythmic, quick, content walking around the dining room table. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை ஒரு 1:15 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித இசையொலியுடன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டைனிங் ரூமில் அந்த டைனிங் ரூமை சுற்றி மேசை சுற்றி ஏதோ வந்து நடந்து போகிற போல் ஒரு சத்தம் கேட்குது. ஸோ ஒன்று அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே வந்து 1915 நவம்பர் மாதம் 17ஆம் அந்த இரவில் நடந்த ஒரு குழப்பம். ஸோ அதை பற்றி தான் ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நான் பேயை வந்து பார்த்ததா அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த கதை சொல்கிறப்ப தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அம்மா ஏஞ்சி வராங்க. அப்பா வந்து அந்த தாத்தா வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரோந்து வரும் காவலர்களை வந்து சுட ஆரம்பிக்கிறார். இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை வந்து உருவாக்கியிருக்குது. ஸோ அன்றைக்கி அந்த இப்போ 1:15 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த சத்தத்தை கேட்டோடனே இவர் அப்போ ஆத்தர் வந்து குளிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ குளிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இறங்கி அந்த சத்தத்தை எங்கே வந்துச்சோ அந்த சத்தத்தை கேட்டு அந்த மாடிப்படி வழியெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் மேலேருந்து கீழே இறங்குறாரு. ஸோ இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து கொஞ்சம் பயமும் இருக்குது. ஸோ தனியாக நம்ம எங்கே போயிட்டு பார்க்குறது, ஸோ அதனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் கீழே நாம் மட்டும் போகாமல் நம்மளுடைய பிரதர், ஸோ இஸ் பிரதர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஸோ ஹெர்மன். ஸோ அந்த ஹெர்மனை வந்து நம்ம போயிட்டு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய சகோதரன் ஹெர்மனை வந்து போயிட்டு கூப்பிட போகிறாரு. ஸோ அதே போல் அவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ஹெர்மன் வந்து நல்லா அசந்து தூங்கியிருக்கிறாப்புல. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த சத்தம் வந்து யார் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. ஒருவேளை நம்மளுடைய சகோதரன் வந்து வெளியூருக்கு போயிட்டு இருந்தாப்புல அவர் திரும்ப வந்திருப்பாரோ அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. பட் ஆனால் அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே கீழே போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அண்ணன் அவங்க பிரதர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த டைமில் வந்து ஏஞ்சி வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது 2 பேருமே சேர்ந்து கீழே போகும்போது அந்த சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்டவுடனே இவங்களுக்கு பயம் ஏற்பட்டுச்சு. உடனே என்ன பண்ணுறாருன்னா அவனுடைய பிரதர் ஹெர்மன் போயிட்டு நேராக போயிட்டு டோரை வந்து சாத்தி உள்ளே போய் படுத்துக்கிறாரு. ஸோ ஸ்லாமிங் சொல்லும்போது டோரை வேகமாக சாத்திட்டு போயிட்டு உள்ளே போய் படுத்துக்கிறாரு. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது 2 பேரும் வந்து இந்த இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு உடனே அம்மா கேட்குறாங்க, என்ன இங்கே சத்தம், என்ன பண்ணிட்டுக்கிறீங்க நேரத்தில் அப்படின்ட்டு அம்மா கேட்குறாங்க. ஸோ உடனே இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நத்திங், எதுவும் இல்லை அப்படின்ட்டு ஆத்தர் சொல்லுவார். ஹெர்மனும் சொல்லுவாங்க, இல்லையே ஏதோ டைனிங் ரூமில் ஏதோ நடக்கிற சத்தம் கேட்குது அப்படின்ட்டு அம்மா வந்து கேட்பாங்க அந்த நேரத்தில். ஸோ இருந்தாலும் அம்மாவுக்கும் கேட்டிருக்கா சம்திங் அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஆத்தர் வந்து எங்களுக்கும் கேட்டுச்சம்மா, அது யாருன்னு தெரியல, ஒரு வேளை மேபி அவங்க வந்து பர்க்லர்ஸ் யாராவது இருப்பாங்களோ, திருடர்கள் யாராவது இருப்பாங்களோ அப்படின்ட்டு அம்மாவே வந்து கேட்குறாங்க. உடனே இவங்க 2 பேரும் ஆமாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் தான் இவங்களுக்கு அம்மாவுக்கு வந்து ரொம்ப பயம், எது மேலேனா டெவில்ஸ் மேலே வந்து பயமாக இருக்கும். ஆனால் வந்து இவர் ஆத்தர் வந்து ஒத்துக்க மாட்டார். ஸோ இவர் கட்டாயமாக அது வந்து யாராக இருக்குது அப்படின்னு சொன்னால் பர்க்லர் தான் இருப்பாங்க. ஷி ஷவுட்டட், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ரொம்ப கத்துறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே போயிட்டு யாராவது ஃபோன் பண்ணி கூப்பிடலாமா இல்லை போலீஸ் யாருனா கூப்பிடலாமா அப்படின்னு சொன்னாலும் ஃபோன் வந்து கீழே இருக்கும். ஸோ அதனாலேயும் போக மாட்டாங்க, பயந்துக்குன்னு போக மாட்டாங்க, ஏன்னா திருடர்கள் வந்து எதனா செஞ்சுடுவாங்களோ அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் தான் கமான் ஹெர்மன் ஐ செட் ஐ வில் ஸ்டே வித் மதர் இ செட். ஸோ வந்து ஆத்தர் வந்து அவனுடைய பிரதரை வந்து கூப்பிடுவான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் வரல, நான் அம்மா கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்கிறாங்க. ஸோ டோன்ட் எய்தர் ஆஃப் யூ கோ எஸ்டேப் செட் மதர். அம்மா வந்து சொல்லுவாங்கன்னா, நீ கீழே எல்லாம் போகாத, நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால். ஆனால் ஃபோன் வந்து கீழே இருக்கும், டவுன் ஸ்டேர்லேயே இருக்கும், அந்த டைனிங் ரூமில் இருக்கும். ஸோ ஷி ஃப்ளங் அப் எ விண்டோ ஆஃப் ஹர் பெட்ரூம் which faced the bedroom window of the house of a neighbor, picked up a shoe and whammed it through the pane of a glass across the narrow space that is separated the 2 houses. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற வீடு யார் அப்படின்னு சொன்னால் போர்ட்வெல். அந்த போர்ட்வெல்ன்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு என்கிரேவர்ன்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அந்த அச்சு தயாரிக்கிறவர், அச்சு எடுக்கிறவர் தான் வந்து சொல்லுவாங்க.
ஸோ என்கிரேவர்னு சொல்லும்போது அச்சு தயாரிப்பவர். ஸோ போர்ட்வெல் உடனே வந்து அவங்களுடைய ஒய்ஃப் 2 பேரும் ஏஞ்சிக்கிறாங்க. ஸோ ஏஞ்சிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல இருக்க தேவையில்ல, நம்ம வந்து வெளியில் போயிடலாம், வீட்டை விட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க அம்மா வந்து அந்த அவங்களுடைய ஷூ எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த விண்டோ பக்கமாக தூக்கி விசாடுவாங்க. ஸோ அந்த விண்டோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பீவெல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பீவெல்டு கிளாஸு. ஸோ அந்த கிளாஸ் வழியாக தூக்கி எறிவாங்க. அந்த ஷூ எரிஞ்ச உடனே அந்த கிளாஸ் உடஞ்சி உள்ளே போயிட்டு அவங்க 2 பேரும் எழுப்பிடும். ஸோ உடனே அவர் வந்து ரொம்ப கோபமாக இருப்பார். ஸோ போர்ட்வெல் ஹேட் பீன் ஃபார் சம் இயர்ஸ் இன் ரேதர் எ பேட் வே and was subject to mild attacks. Almost everybody we knew or lived near had some kind of attacks. It was now about 2 o'clock of a moonless night. ஸோ வந்து பார்த்தோன்னா ஒரு 2 மணி இருக்குது அந்த டைமில். ஸோ உடனே அந்த போர்ட்வெல் வந்து புரிஞ்சிக்கிறாரு, என்னன்னா சம்திங் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அவங்க வீட்டில் யாரோ சம்திங் இருக்கிறாங்க, திருடர்கள் தான் யாரோ இருக்கிறாங்கன்ட்டு உடனே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், ஃபோன் பண்ணி போலீஸ்காரங்களை வந்து வர வச்சுருவார். ஸோ போலீஸ்காரங்களுக்கு வந்து அந்த தகவல் போயிடும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த நேரத்தில் அந்த பேட்ரோல், ஸோ அது யார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்த்தோன்னா அந்த 4 செடன். ஸோ 4 செடன் சொல்லும்போது வந்து பார்த்தோன்னா அந்த போலீஸோட வாகனங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா மோட்டார் சைக்கிளில் ஒரு 2 பேர் வந்திருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேட்ரோல் வேகன் வித் about 8 in it and a few reporters. அது மட்டும் இல்லாமல் கூட வந்து பார்த்தோன்னா ஒரு சில செய்தியாளர்களும் கூடவே வந்திருப்பாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அந்த செய்தியாளர்கள் அப்புறம் அந்த போலீஸ் இவங்க எல்லாமே வந்து முன்னாடி இருக்கிற கதவை வந்து வேகமாக தட்டின்னு இருப்பாங்க, உடைக்க ட்ரை பண்ணுவாங்க, சுற்றி அந்த வீட்டை சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. யாராவது திருடர் எங்கன்னா இருக்கிறானா அப்படின்றதெல்லாம் வந்து தேடி பார்ப்பாங்க. பட் ஆனால் யாருமே அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. "You haven't a stitch on," she pointed out. "You had catch your death. I wound the towel around me again." Finally, the cops put their shoulder to our big heavy front door with its thick, beveled glass and broke in it. I could hear a rending of wood and a splash of glass on the floor of the hall. Their lights played all over the living room. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த பேட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கும்பலாக வந்து எங்களுடைய அந்த வீடு முன்னாடி இருக்கிற அந்த டோர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டோரை வந்து ஓங்கி வேகமாக உடைப்பாங்க. ஸோ உடைச்சி உள்ளே வந்து பார்ப்பாங்க. ஸோ உள்ளே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்கே யார் இருக்கிறது அப்படின்ட்டு அங்கே இருக்கிற அந்த ransack the floor அப்படின்னு சொல்லலாம். சரி, அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எங்கே யார் இருக்கிறாங்க, யாரா திருடர்கள் யாரா இருக்கிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது சத்தம் இருக்கா, யார் வந்து இந்த வீட்டை வந்து உள்ளே வந்து இப்படியெல்லாம் வந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத வந்து ஆராயறதுக்காக அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வருவாங்க. The officers in charge reported to mother. No sign of nobody, lady, he said. யாருமே இல்லை அப்படின்ட்டு தேடி பார்ப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் got away, what he like. There were 2 or 3 of them, mother said, whooping and carrying on slamming doors. ஸோ வந்து டோரு எல்லாத்தையும் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த ரேக் எல்லாத்தையுமே தேடி பார்க்கும்போது அதில் ஒரு போலீஸ் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்ட்ரமிங் சித்தார் அப்படின்னு ஒன்றத்தை வந்து பார்ப்பார். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மரத்தால் செய்யப்பட்ட ஒன்று. ஸோ ஒரு இசைக்கருவி. ஸோ அந்த இசைக்கருவியை வந்து அந்த போலீஸ்காரர் எடுத்து பார்ப்பாங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய பிரதர் ஸோ வந்து ஒரு டிராயிங் போட்டியில் கலந்து கொண்டு அதில் வந்து வின் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஸ்ட்ரமிங் சித்தார் வந்து அந்த மேலே இருக்கிற அந்த ரேக்கை வந்து பார்த்துட்டு மறுபடியும் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா அதே இடத்துல வந்து வச்சுடுவார். அந்த ஸ்ட்ரமிங் சித்தாரில் வந்து பார்த்திங்கன்னா ஜெனிவா பிக் அப்படின்ற ஒரு மவுஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு விலங்கு வந்து அதில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், "நோ சைன், நோ நத்திங்," said the cop who had first spoken to mother. "The lady seems hysterical." They all nodded but said nothing, just looked at me. In the small silence, we all heard a cracking in the attic. Grandfather was turning over in bed. "What's that?" snapped Joe. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லாமே வீட்டை சுற்றி தேடி வருவாங்க. ஸோ தேடி வரும்போது உள்ளே போயிட்டு அந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து அங்கேயும் இங்கேயும் தூக்கி போட்டு எல்லாத்தையும் ஈர்த்து போட்டு எல்லா பொருளையும் வீணடிப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா ஹாலையும் வந்து தேடி பார்ப்பாங்க. மேலே மொட்டை மாடியில் போயிட்டு தேடி பார்ப்பாங்க. ஆனால் எங்கேயுமே வந்து எதுவுமே இருக்காது. ஸோ உடனே இவங்க வந்து அந்த அம்மாட்ட வந்து சொல்லுவாங்க,
அங்கே இருக்கிற அந்த ட்ரா பீரோ, ஸோ அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரேன்சாக் த ஃப்ளோர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ரேன்சாக் த ஃப்ளோர்னால் எல்லா பொருளையும் இழுத்து போட்டு தேடி அலையிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 or 6 cops sprang for the attic doors. Before I could intervene or explain, I realized that it would be bad if they burst in on grandfather unannounced or even announced. He was going through a phase in which he believed that general made men. ஸோ இவர் வந்து அந்த டைமில் வந்து 2 போலீஸ்காரங்க வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தாத்தா வந்து மேலே வந்து ஆட்டிக்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேல்தளம், ஸோ மாடன்னு சொல்லலாம், அந்த இடத்துல படுத்து உறங்கி இருப்பார். ஸோ இவர் பிறண்டு படுக்கும்போது ஏதோ சத்தம் வருதுன்ட்டு 2 போலீஸ்காரங்க மேலே போய் பார்ப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து இன்னும் ஒரு போலீஸ் எல்லாமே போயிட்டு பார்ப்பாங்க. உடனே அந்த டைமில் அவங்க தாத்தா என்ன நினைப்பாருன்னா, அந்த போலீஸ்காரங்க எல்லாமே வந்து ஏதோ ஒரு இராணுவத்துலேருந்து தெரியாமல் வெளியில் ஓடி வந்துட்டாங்க, தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க, ஸோ நம்மளுடைய வீட்டில் வந்து அடைக்கலமாக இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவர் நினச்சிக்குவார் அவங்க தாத்தா. ஸோ உடனே அந்த நேரத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், ஏஞ்சி அந்த போலீஸ்காரங்க வச்சுன்னு இருக்கிற அந்த துப்பாக்கி அதை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் ஒரு போலீஸ்கார்கிட்ட இருந்து அவருடைய அந்த போலீஸ்கார்ட்ட இருந்து எடுத்து அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களை நோக்கி சுடுவார். அப்படி சுடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 2 டைம் சுடுவார். ஒரு டைம் ஷூட் பண்ணும்போது ஒரு போலீஸ்காரருடைய கையில் வந்து அது வந்து அடிபட்டுரும். ஸோ இன்னொரு போலீஸ்காரர் வந்து தப்பிச்சிடுவார். உடனே அந்த போலீஸ்காரர் ரைட்டுன்னா அவங்க வந்து போயிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து உடனே இவர் தாத்தா வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு நினச்சிக்குவாங்க. ஸோ இந்த போலீஸ்காரங்க வந்து தப்பிச்சு வந்திருக்கிறாங்க அப்படின்றத வந்து அவர் வந்து நினச்சிக்குவார். தென் த காப்ஸ் வேர் reluctant to leave without getting their hand on somebody. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எதுவுமே கிடைக்காம அந்த போலீஸ்காரங்க எல்லாமே திரும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் மறுநாள் தான் தெரியும், தாத்தா வந்து மறுநாள் காலையில் அவங்க ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்கும்போது அவர் வந்து கேட்பார், நேற்று நைட்டு வந்து ரொம்ப தாகமாக இருந்துச்சு, அந்த போலீஸ்காரங்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஏன் அவங்க வந்தாங்க அப்படின்ட்டு கேட்பார். நேற்று நைட்டு எனக்கு வந்து ரொம்ப தாகமாக இருந்துச்சு, யாருமே எனக்கு வந்து தண்ணி எடுத்து வைக்கல, ஸோ அதனால் நான் தண்ணி தேடி கீழே டைனிங் ரூமில் போயிட்டு தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்றத வந்து அந்த தாத்தா வந்து சொல்லுவார். ஸோ கிராண்ட் ஃபாதர் வாஸ் ஃப்ரெஷ் அஸ் ஏ டெய்ஸி அண்ட் ஃபுல் ஆஃப் ஜோக்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, none of you bothered to leave a bottle of water beside my bed. Do you ever realize what it cost of the thirsty man to look for water in the dining? ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா, தாகம் நிறைந்த மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னு, ஒரு தாகம் நிறைந்த மனிதன் வந்து தண்ணீரை தேடி தாகம் நிறைந்த மனிதன் எப்படி கஷ்டப்பட்டிருப்பான் என்று உங்களுக்கு நீங்கள் யாராவது உணர்ந்திருக்கீங்களா என்று அவர் வந்து லாஸ்ட்டில் வந்து கேட்பார். சொன்னே அப்போ தான் ஆத்தருக்கு புரியும், ஓ அப்போ வந்து இதுக்கெல்லாம் வந்து இந்த குழப்பத்துக்கு எல்லாமே காரணம் வந்து தாத்தா தான் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்குவார். தட்ஸ் ஆல். செகண்ட் ப்ரோஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.